கிஞ்சிஞன் ஒன்றினும் கிஞ்சிஞன் ஒன்றினும் கூடாதிருப்பதே கேவல அவத்தை என்றும் கிளர் தத்துவங்களோடே கூடி நிற்பதே கேடற்ற சகலமென்றும் துஞ்சாது துஞ்சி அச்சகல கேவலம் அற்ற துறை அண்ணல் சுத்தமென்றும் சுத்த அருள் கொடுதனை கண்ட பிறகு அருளிலே தோய்தல் பறைபோகம் என்றும் நெஞ்சற்ற அறிவாகி அருளின் உட்பொருள் அண்ணல் நிலை என்று நூல்கள் சொல்லுமாறு நிற்கு நிரலறிய நினை நித்தலு நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி செஞ்சரண மலர்களுக்கு அடிமையா ஆளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளரு சிவசுப்பிரமணிய தேவே ஆன்மாவின் யாத்திரை 29 தத்துவமசி பயிற்சி பாதை 29 உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 29. சுவாமிகள் அவருடைய நிலையில் இந்த விஷயத்தை சொல்லுவார். அதனால் இந்த விஷயத்தை ஒரு 4-5 தரம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எழுதினாதான் இது புரியும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கிடலாம். ஆன்மா உள்ளுக்குள்ளவே எப்படிலாம் வருது போகுது அப்படின்னு கவனிக்கணும். இது அவத்தை அப்படின்ற சப்ஜெக்டை சொல்லுவாங்க. அவத்தைன்னா நொசிவு அப்படின்னு பேர், துன்பம்னு பேர். சாமி கொடுக்குற அர்த்தங்களை தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் சேந்தன் செந்தமிழில் இப்படி கொடுக்குறாரு. அவத்தைனா என்னது? நொசிவுன்னுவார். நொசிவுன்னா என்னது? துன்பம். ஆன்மா உள்ள துன்பப்படுதான். எப்படி இருக்கு வர்ற? நம்ம ஜாலியாக இருக்கப்பல் நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வருத்தம் எனக்கு தானே தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளவே கஷ்டப்பட்டுன்னு இருக்குதான். நொசிவரு வாழ்க்கை கசிவுடையார்க்கே அப்படின்னு சொல்லி ஞான வாக்கியத்தை சொல்லுவார். நொசிவு அரு வாழ்க்கை கசிவு உடையார்க்கே ஞான வாக்கியம் 80. துன்பம் இல்லாத வாழ்க்கை அன்பு உள்ளவர்க்கே. யாரெல்லாம் அன்பாக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை துன்பமே இருக்காது. ஏன்னா மற்றவங்ககிட்ட அவங்க எல்லாமே ரியாக்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது துன்பம் வராது, தெரியாது. நம்ம உயிர்கிட்ட நாம் அன்பு செலுத்துறதுக்கு தயார் இல்லை. அதான் இதில் மெயின் எடுக்கணும். நம்ம உயிர்கிட்ட நம்ம அன்பு செலுத்த மறுக்கிறோம். அதனால் உயிர் தினசரி அவஸ்தைப்படுது. தினம் நம்ம உயிர் அவஸ்தைப்படுது. இது நமக்கு தெரியல. இன்னும் சில வார்த்தைகள் உள்ளர வரும். அதுக்குரிய வார்த்தைகள் ஞானவாய சேந்தன் செந்தமிழ்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். கேவல அவத்தைன்னு ஒன்று விடுவார். கேவலம் இப்போ அவத்தைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்க. நொசிவு துன்பம்னு. கேவலம்னு ஒன்று கொடுப்பார். கேவலம்னா சேந்தன் செந்தமிழில் 778வது வரி தனிமைன்னு கொடுப்பார். கேவலம்னா தனிமைன்னு கொடுப்பார். சகலம்னா கலைகளோடு உள்ளே இருக்கிற எல்லா தத்துவங்களோடும் சேர்ந்து இருந்தால் சகலம்னு பேர். இது 825
கலை ஒளி தத்துவங்களுடன் சேர்ந்து இருத்தல் சொல்லி சேந்தன் செந்தமிழில் கொடுக்குறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சிடணும். கேவலம், சகலம், அவத்தை, இந்த 3 வார்த்தைகளுக்கு இதில் விளக்கங்களை கொடுத்துருச்சு. சாமி சொன்ன விளக்கங்களே கொடுத்துருக்குறேன். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளை, உயிர் ஆணவ மலத்துடன் கூடி மற்றதோடு சேராமல் மூலாதாரத்தில் இருந்து இருக்கும் நிலைக்கு பேர் கேவல அவஸ்தைன்னு பேர். அதாவது எல்லாரும் மேலேருந்து எடுப்பாங்க, இவர் கீழேருந்து எடுப்பார் சாமி. இப்போ மூலாதாரத்தில் உயிர் இருக்குது, எதுவும் கூடவும் சேராமல் இருக்குது, அது அறியாமையில் இருக்குது, ஆனால் உடம்புல தான் இருக்குது. அதுக்கு பேர் கேவல அவஸ்தைன்னு பேர் அப்படின்னாரு. கேவல அவஸ்தை இந்த வார்த்தையை நீங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். கேவலம்னா என்னது, அவஸ்தைனா என்னதுன்னு சொல்லிட்டேன். உயிர் எங்கே இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. இப்போது உயிர் பிரயாணம் பண்ணுறது உள்ளுக்குள்ளற, அப்போது மூலாதாரத்தில் இருக்கும்பொழுது கேவல அவஸ்தையில் இருக்கான். உயிர் தினசரி உள்ளூராகிய உள்ளத்தில் பயணம் செய்கிறது. உள்ளே வந்து 5 ஸ்டாப்பிங் சென்டருக்கு தங்கும் இடம் உள்ள 5 இருக்குது. அது மூலாதாரம் 1, மணிப்பூரகம் 2, அநாகதம் 3, விசுக்தி 4, ஆக்ஞா 5. இந்த 5 இடத்துல உயிர் தினமும் தங்குது. இப்போது மூலாதாரத்தில் ஆன்மா தங்கும் பொழுது கேவலவத்தை சொல்லிட்டேன். அதுக்கு வந்து மூச்சுத்தல் நிலை, அந்த நிலைக்கு என்ன பேர்னா மூச்சுத்தல். மூச்சாய் விழுந்தாச்சுன்னாக்கா அவங்களுக்கு ஆன்மா அந்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நிலை நமது உடலில் 2 நம்ம உடலில் வந்து தத்துவங்களை 2 பிரிவாக பிரிக்கணும். ஒரு பிரிவு தத்துவம் 36, அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்னொரு பிரிவு இருக்குது, அதுக்கு உப தத்துவங்கள்னு இருக்குது, அது 60 எக்ஸ்ட்ரா இருக்குது. 96 தத்துவம் மொத்தம். அதெல்லாம் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை 96 வரியில் எழுதினார். 96 தத்துவங்களை வச்சு தான் அது கணக்கிட்டு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 96 தத்துவங்கள் 2வது பிரிவில் வருது. 36க்கு சப்போர்ட்டிங்காக 60 இருக்குது. அந்த 96 தத்துவங்களில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அது சொல்லிட்டேன். மூர்ச்சை அடைத்து இருக்கும்போது ஜடமான உடல் இருக்கும். நமது உடல் ஜடமாகி இருக்கும். மூர்ச்சை அடைத்து இருக்கும் பொழுது நமது உடல் ஜடமான நிலையில் இருக்கும். ஆன்மாவும் இருக்கும், அறியக்கூடிய சக்தி இருக்காது. அதை மூச்சித்தல். அதுக்கு பேர் கேவல அவஸ்தைன்னு பேர். அதுக்கு பேர் கேவல தனிமையாக இருக்கக்கூடிய நொசி துன்பம்னு அர்த்தம். அது கேவல அவஸ்தைன்னு பேர். அது என்ன பண்ணணும், தியானத்தில் இருக்கணுமா. அந்த மாதிரி தியானத்தில், இந்த பாட்டில் சொல்கிற ரகசியம் அதுதான். தியானத்தில் இருக்கிறது பயிற்சி எடுக்கணுங்கிறார். அதுக்கு மேல்நிலை நினைவு நிலை இருக்கும், ப்ளஸ் கனவு நிலை இருக்கும், சிறிது நீங்கி இருக்கும். அந்த நிலைக்கு பேர் சகல நிலைன்னு பேர். தியானத்தில் நினைவு நிலையம் இருக்கும், கனவு நிலையம் இருக்கும், அது சிறிது நீங்கி இருக்கும். அதுக்கு பேர் சகல அவஸ்தைன்னு பேர். நினைவு நிலைங்கிறது ஆக்ஞா சக்கரம், கனவு நிலைங்கிறது விசுக்தி சக்கரம். இதில் சிறிது நீங்கி இருக்கும், இங்கே டப்பு நீங்கள் வந்துடுது, வந்து நின்னா இது சகல அவஸ்தைன்னு பேர். 2த்துக்கு இடையில இருக்கும் பொழுது சகல அவஸ்தைன்னு பேர். நினைவு நிலையிலும் இங்கேயும் இருக்கும், கனவு நிலையிலையும் இருக்கும், கூடாமல் நடுநிலையில் நிற்பது சகல கேவலம்னு பேர். அதுக்கப்புறம் இப்போ அதை தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். அடுத்தது சுத்தாவத்தைன்னு பேர். நிட்டையில் வருவது சுத்தாவத்தைன்னு ஒன்று கொடுக்குறாரு. திருப்பா 103ல் உரைப்புடி அப்படிங்கிறதுல இதை படிச்சிங்கன்னா தான், அதில் பயிற்சி எடுத்திங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். சுத்தாவத்தை, அந்த சுத்த நிலைன்னு ஒன்று 5வது நிலை இருக்குது.
அது என்ன பண்ணும்னா அருளின் துணையுடன் தன்னை அறிந்து கொண்டு அருளில் மூழ்குதல். அதுக்கு பேர் பறை போகம்னு பேர். சுத்த அருளின் துணையுடன் தன்னை அறிந்து கொண்டு அருளில் மூழ்குதல் பறை போகம்னு பேர். 6வது நிலை இருக்குது, மனம் அழிந்து ஞானம் பெற்று நிற்கும் நிலை, சுத்தாத்வைதம் சிவானுபவ நிலை அப்படின்னு பேர். இந்த ஒழுங்கை உணரும் பொருட்டு உன்னை நினைத்து கொண்டு இருக்க நிட்டையில் உணர்த்தி அருள்வாயாக. மூலாதாரம்ன்றது கேவலம்னு சொல்லிட்டோம், ஆஞ்ஞாவில் வரும்போது சகலம்னு சொல்கிறேன். ரெண்டும் கூடாது இருப்பது இருதயஸ்தானம். ரெண்டும் கூடாது இருப்பது இருதயஸ்தானம். இந்த இடத்துல தூங்காமல் தூங்குவது எக்காலம் அப்படின்ட்டு சாமி சொல்கிறாரு. இது தத்துவமசி படிநிலை. இப்போது நனவு நிலை, இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு வரேன், சப்ஜெக்ட் கண்டினியூஸ் தான் இருக்குது. நினைவு நிலை அப்படின்னா இந்த இடத்துல 35 தத்துவங்கள் இருக்குது. 96ல் 35 தத்துவங்கள் இங்கே இருக்குது. அப்போ விழிப்பு நிலைன்னு அர்த்தம். அது எப்படின்னு சொன்னோம்னா இது 5 நிலையை சொல்லுவாங்க. நான் 5 ஸ்டாப்பேன். நனவு நிலை இங்கே இருந்தால், கனவு நிலை இங்கே விசுக்தியில் இருந்தால், கழுத்தாண்ட இருந்தால், இந்த அநாகசகத்துக்கு கொஞ்சம் கீழே அப்படி இருந்ததுன்னா அது உறக்க நிலை. தொப்புள் உந்தியில் வந்தாக்கா நாபியில் வந்தால் பேருறக்க நிலை. இங்கே மூலாதாரத்துக்கு போனால் மூச்சித்தல். பாம்பன் சாமி இந்த பேருறக்க நிலையில் உந்தியில் இருக்கார், வச்சிட்ருக்கார் தன்னுடைய ஆன்மாவை. அதில் தான் தியானத்தில் இப்போ இருக்கிறார். இப்போது இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்னதுன்னு தெரிஞ்சணும்ல. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 35 வீட்டில் இருக்க ஹீட்ரு, ஏசி, லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி 35 பாயிண்ட் எல்லாம் அலாட்டாக இருக்குதுன்னா அப்போ நினைவு நிலை. இந்த இடத்துல உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இது சிதம்பரம் சாமிகள் ஒழுவில் உடையதும் கொண்டு வருவார். சாமி அதெல்லாம் சேர்த்து தான் இதில் எழுதுகிறார். இந்த இடத்துல வந்ததுன்னா இதெல்லாம் சாமி இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, துறவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதில் எழுதி வச்சுட்டு போயிட்டுருக்கார். இந்த இடத்துல உயிர் இருந்ததுன்னா 35 சுவிட்சு கரண்ட் ஏறிது. நம்மளோட உயிர் சக்தி எல்லாம் சீக்கிரமாக காலியாகுது. முச்சினே இருக்கும்னா நம்மளோட உயிர் சக்தி எல்லாம் முழுசும் காலியாகுது. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிடணும். அப்போ இங்கேருந்து இங்கே வந்தால் இது விழிப்பு நிலைன்னு பேர். அதாவது ஜாக்கிராவஸ்தைன்னு வாங்க சமஸ்கிருதத்தில், ஜாக்கிரதைன்னு வாங்க, ஜாக்கிராவஸ்தைன்னு வாங்க, ஜாக்கிரதையாக இருன்னுவாங்க, எச்சரிக்கையாக இருவாங்க, விழிப்பு நிலையோடு இருக்கணும், விழித்திரு அப்படிங்கிறது இதுதான். இங்கே 35 பாயிண்ட்டும் வேலை செஞ்சுன்னு இருந்தால் விழித்திருத்தல். இங்கேருந்து 10 பாயிண்ட் ஆஃப் ஆகும், குறையும். இங்கே கனவு நிலையில் வரும். அது என்ன பண்ணுவோன்னா கனவு நிலைன்னு பேர், சொப்பன அவஸ்தைன்னு பேர். அது 25 பாயிண்ட் இங்கே வேலை செய்யும், ஒர்க் ஆகிட்டுருக்கும். 10 பாயிண்ட் இங்கே ஆஃப் ஆகும். இங்கே வந்ததுன்னா இந்த இடத்துல 3 பாயிண்ட் வேலை செய்யும். அதெல்லாம் சுவாமி இந்த இடத்த கொண்டு வந்து சொல்கிறாரு. 3 பாயிண்ட்டு ஆஃப் ஆகும். இது இருக்கும். 32 பாயிண்ட் ஆகும். 32 பாயிண்ட் ஆஃப் ஆகி தான் உடம்பு உயிராற்றல் சக்தி உடம்புல பூர்ணமாக நிற்கும். அதுக்காக தான் சாமி இதை கொண்டு வர சொல்கிறார். அதுக்கப்புறம் 4வது நிலை பேருறக்க நிலை, துரியாவஸ்தைன்னு பேர். அது மணிப்பூரகத்துக்கு வந்துடும். அது ரெண்டு பாயிண்ட் தான் வேலை செய்யும். சுவாமி அந்த மணிப்பூரகத்தில் தன்னுடைய ஆன்மா வச்சுன்னு இருக்காரு. 2 பாயிண்ட் வேலை செய்யும். மூலாதாரத்துக்கு போச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வேலை செய்யும். அதுதான் இந்த இதில் உங்களுக்கு சொல்கிறது. இப்போது இதுக்கு ஒரு கீழாலவத்தை அப்படின்னு பேர். மேலேருந்து கீழே வந்தால் உயிர் கீழாலவத்தை, கீழேருந்து உயிர் மேலே போனால் மேலாலவத்தை. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவத்தை கீழவும் மேலையும் கீழவும் மேலையும் உயிர் போயினும் வந்துன்னு இருக்குது. தினசரி ட்ராவல் பண்ணுது. கண்டிப்பாக 3 ட்ராவல் பண்ணுது. ஒன்று விழிப்பு நிலை,
ஒன்று கனவு நிலை, ஒன்று உறக்க நிலை. இது வரைக்கும் பண்ணுது. பேருறக்க நிலை சில பேருக்கு பண்ணுது. மூச்சுத்தல் ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது நமக்கு தெரியல, கோமா ஸ்டேஜ் போனால் தான் வருது. இப்போ நம்ம அதுக்கு இல்லை. இப்போ இந்த இருக்கிற 35 பாயிண்ட் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை 96 தத்துவங்களில் 35 தத்துவம் இங்கே இருக்குது இல்லையா. 35 சுவிட்சு என்னென்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. புருடன்னு ஒன்று, இந்த 5 சேர்ந்து 6வது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த புருடன்றது எப்போவுமே இருந்துன்னு இருக்கும், எல்லா இடத்துலையும் புருடன் இருக்கும். புருடன் என்ன ஒன்று வச்சு எழுதிங்க. 5 தத்துவம் சேர்ந்து கலை, வித்தை, காலம், நியதி, ஆராகம் சேர்ந்து புருடன் ஒன்று வருது. அந்த புருடன் தத்துவம் மட்டும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணும். அந்த புருட தத்துவம் எப்போ இல்லையோ ஆள்காலின்னு அர்த்தம். சரி, அடுத்தது ஞான இந்திரியங்கள்னு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண், காது, மூக்கு, செவி, தோல்னு சொல்லிட்டோம். இந்த 5 ஞான இந்திரியங்கள், ஞான கருவிகள், அறிவு கருவிகள். அடுத்தது கண்மேந்திரியங்கள், செயல் கருவிகள். அது கை, கால், கருவாய், எருவாய், நாக்குவாய் 5 சேர்ந்தால் அது கர்மேந்திரியங்கள். இது 5 சேர்ந்தால் 10. இப்போது ஒன்று புருடன், இது கர்மேந்திரிய ஞானேந்திரியம் 5 5 10. அந்த கரணம்னு இருக்குது. மனம், புத்தி, சித்தம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 வரும். அந்த 4 சேர்ந்ததுன்னா உள்ளுக்குள்ளர் அந்த கரணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது அந்த கரணம்னு பேர். அது உங்களுக்கு எல்லா பிறவிக்கும் போகும், உயிர் கூடயே போகிறது. அது எல்லா பிறவிகளுக்கும் எல்லா உடம்பு எடுத்தாலும் அதில் இருக்கும், அந்த கரணம் இருக்கும். அந்த 4 வரும். அதன் பிறகு வாயுக்கள்னு சொல்லுவாங்க. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன், கிருகத்தன் அப்படின்னு சொல்லி 10 சொல்லுவாங்க. அந்த 10 வாயுக்கள் தான் நம்ம உடம்புக்குடைய உயிராற்றல். அது தான் உடம்பில் நிறைய இயக்கங்களை பண்ணிட்டு சக்கரங்களை இயக்கிறது. அது தான் ஒரு சக்கரத்துக்கும் தொடர்புபடுத்தப்படுறது இந்த 10 காற்றுகள் தான். பிராணன்றது அது இருந்தால் தான் ரத்தத்தோட கலந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. அது வரும். அபானன்னா எல்லாத்தையும் கீழே வெளியேற்றுதல். வியானன் அப்படின்னா வியாபித்துருது, உடம்புல எல்லாம் வியாபித்துருது. உதானன்னாக்கா எல்லாத்தையும் மேலே ஏற்றுறது, ஏப்பம் அந்த மாதிரி மேலே ஏற்றுறது உதானன். அப்போ சமானன்னா எல்லாத்துக்கும் சமப்படுத்தி கொடுக்குறது. அந்த 5 4 காற்றுக்கும் இந்த காற்று சமப்படுத்தி கொடுக்கும். இப்படிலாம் இருக்குது. நாகன், கூர்மெல்லாம் அந்த கண் பார்வை தெரிய வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கோம். இதனால தான் இதில் நம்ம இப்போ நீ தத்துவமசியில் துவம் தத்துங்க என்பது அது 20 பாட்டு. துவம் என்கிற நீ இதில் தான் இந்த பாட்டில் தான் வருது. அப்புறம் தான் ஆகின்ற இதெல்லாம் தான் எப்படி கலக்கிறதுன்னு அப்படி வரும். அப்புறம் தன்மாத்திரைகள் 5. தன்மாத்திரை என்னென்னது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 தன்மாத்திரைகள். அப்புறம் வசனம் 5. அதை ஏற்கனவே சொன்ன பாருங்கள், உள்ளேருந்து மேலே வந்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் ஒளி எழும்புறலில் அது 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 சூட்சுமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, தூள வைகரி, சூட்சுமை வைகரின்னு பிரிப்பாங்க. வசனம் 5ன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து சுவாமி இதில் இப்படி தான் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் மொத்தம் கூட்டி பாருங்கள், 35 தத்துவம் வரும். இந்த 35 தத்துவங்களும் இந்த நெற்றி பொட்டில் இருக்குது. எப்போது நம்ம விழிப்பு நிலை பார்த்துன்னு இருக்கோமே, இப்போ இருக்குது. இது 35ல் கீழால் அவத்தை மேலே 35 இருக்குது. இந்த 35லேருந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சக்தியை 35ம் ஃபுல் பவரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கரண்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ உயிர் ஆற்றலை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 10 குறைக்கிறோம். அப்போ இங்கே குறைக்கும் நினைவு நிலைக்கு கனவு நிலையிலேருந்து நினைவு நிலையிலேருந்து கனவு நிலைக்கு வரப்போகிறோம். விசுக்தி சக்கரம் என்கிற கழுத்துக்கிட்ட வரப்போகிறோம். இங்கே வரும் பொழுது 5 குறைஞ்சிடும். என்ன குறையும்? ஞான கைந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் இந்த 5 செயல்படாது. அப்படி கம்முன்னு உட்காந்திக்க போகிறோம். கண்ணு, காது, மூக்கு, வாயில் அப்படி இருந்துக்கும் போது
காலு கை எருவாய் கருவாயெல்லாம் அப்படியே இருக்க போகுது. அப்போ 10 குறைஞ்சி போகுது. அப்போ 25 இருக்கும். அதன் பிறகு அங்கேருந்து கீழே வரும்பொழுது 3 தான் வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கு கனவு நிலைன்னு பேர், இந்த இடத்துக்கு ஜாக்கிர அவஸ்தைன்னு பேர், இந்த இடத்துக்கு சொப்பன அவஸ்தைன்னு பேர். சொப்பனம்னா கனவு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, 3வது இடத்துக்கு வரீங்க. இந்த இடத்த சாமி வர சொல்லி சொல்கிறார். இங்கே பிராணன் இருக்கும், சித்தம் இருக்கும், புருடன் இருக்கும். புருடன் என்கிற ஒன்று இருக்கும், சித்தம்னு ஒன்று இருக்கும், பிராணன் ஒன்று இருக்கும். இது 3 மட்டும் இருக்கும். இது உறக்க நிலை. இதுக்கும் கீழே இதே தானத்துக்கு கீழே இதே தானத்தில் இருக்கும் சுழுத்தின்னு பேர். சமஸ்கிருத வார்த்தை சுழுத்தி, ஜாக்கிரதா, சொப்னா, சுழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தொப்புளுக்கு வந்துட்டுது துரிய அவத்தைன்னு பேர். அதுக்கு பேர் பிராணன் புருடன் 2 மட்டும்தான் இருக்கும். பிராணன் இருக்கும், புருடன் இருக்கும். சாமிக்கு பாம்பன் சாமி இப்போ இருக்கிற நிலை பிராணன் இருக்குது, புருடன் இருக்குது. அந்த நிலையில் சமாதி ஆயிட்டார். ஆனால் இன்னும் சாகலை. 500 வருஷம் இருக்குன்னு உட்காந்துருக்காரு. புருடனை வயிற்றில் மணிப்பூரகத்தில் தொப்புளில் வச்சுன்னு உட்காந்துருக்காரு, பிராணனை தொப்புளில் வச்சுன்னு உட்காந்துருக்காரு. அதனால் அவர் அங்கேருந்து 2 அவஸ்தையில் இருக்கார் சுவாமிகள். அதுக்கு இன்னும் 400 வருஷம் ஆகும் அவருடைய இது வளர்கிறதுக்கு, முடியறதுக்கு. அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அந்த உடம்பு அப்படியே பத்திரமா தியானம் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு எல்லா அருளும் கொடுக்க முடியுது சுவாமியால். அதுக்கப்புறம் இங்கே இருந்து மூலாதாரத்துக்கு போகும்பொழுது இந்த இடத்துல வரும்பொழுது துரியாவத்தைன்னு பேர். இந்த மூலாதாரத்துக்கு போனால் துரியாதீதாவத்தைன்னு பேர். புருடன் மட்டும் இருக்கும் மூலாதாரத்தில். அதனால் இந்த அவத்தைகளை 5 அவத்தையை தெரிஞ்சிங்க. இந்த இடத்துல ஆக்ஞாவில் இருக்கும் பொழுது ஜாக்கிராவஸ்தை, கழுத்தில் இருக்கும் விசுக்தியில் இருக்கும் பொழுது சொப்பனாவஸ்தை, இங்கே இருதய ஸ்தானத்தில் வரும் பொழுது சுழுத்தி அவத்தை, அடுத்தது மணிப்பூரகம் தொப்புள்ள வரும்பொழுது துரிய அவத்தை, மூலாதாரத்தில் வரும்பொழுது துரியாதீத அவத்தை. இதுதான் சாமி இதை சொல்லியிருக்கார். இது கீழால் அவத்தை என்று பெயர். இது திருப்பாவில் 2ல் 102வது பதிகத்தில் வருது. திருப்பா 2ல் 102வது பதிகத்தில் வருது. அமிழ்த அமரர் அப்படின்ற திருப்பதிகத்தில் 10வது பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறார் எஸ்பி சபாரத்தினம். கீழாவத்தை கேவலாவத்தை விளக்கம் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா 102:10 இந்த விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதே போல் மேலாளவத்தையும் திருப்பா 2ல் 103வது பதிகத்தில் உரைப்பொடியில் தெளிவாக விளக்கிறார். இதை நீங்கள் படிச்சுன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் சொன்னது உங்களுக்கு பாமன் சாமி சொன்னதுலேருந்து தான் சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உரைப்பொடி அது சஸ்பி சபாரத்தின அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதனால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது கேவல சுவாதிஷ்டானத்தில் இது வரும்பொழுது, இந்த இடத்துல வரும்பொழுது கேவலாவத்தை, 2வது அவத்தை சகலாவத்தை, 3வது சகல கேவலாவத்தை, 4வது சுத்தாவத்தை, 5வது பறை போகம், 6வது பறை யோகம். பறை போகம்னா முக்தி சகலம்னு வரும். பறை யோகம்னா முக்தி கேவலம்னு வரும். சுத்த அத்துவித சிவானுபவ அப்படின்னு ஒன்று வருது. அதுக்கு மேலும் 5 அவஸ்தைகள் இருக்குது. இந்த நிட்டையை எனக்கு உணர்த்தி அருள்வாயாகன்னு சொல்கிறார். தன்னை அறிதல் 1, அருளில் மூழ்குதல் 1, 2 நிலை வருது இந்த இடத்துல வரும் பொழுது. இது 7 ஸ்டெப் 1, 5 ஸ்டெப் 1. அதனால் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இந்த இடத்துல இருக்க வைக்கணும். இதுதான் சாமி சொல்கிறாரு. இந்த இடத்துல இருந்து சக்தியை ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணி உடம்பு நல்ல மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் நிட்டை, அதுதான் தியானம்னு பேர். இதைத்தான் சாமி சொல்கிறாரு. இந்த வகையில் இந்த பாடலுக்கு பொருளை நாம் இன்றைக்கு புரிஞ்சு கொண்டதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெறுங்கள். நல்லா இருங்க. வணக்கம்.